guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம Boya mic லாஸ்டா ரிவ்யூ பண்றோம்னு சொன்னோம். ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். அதை பத்தி பார்க்க போறோம். நான் நேத்து அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். இன்னைக்கு ரிவ்யூ பார்த்தறலாம். ரிவ்யூ எப்படி இருக்குன்றது சவுண்ட் கிளாரிட்டி நீங்களே பாருங்க. மைக் போட்டு பேசுறேன். இப்போ மைக்லாம் பேசிட்டு இருக்கேன் நான். மைக் போட்ட அப்புறம் நான் பேசி காமிக்கிறேன். லென்த் நல்லாவே ஒயர் லென்த் இருக்குது. நம்ம எவ்வளோ லென்த்தாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போ இந்த கண்டென்சர் யூஸ் பண்ண போகிறத விட ஏன்னா நம்ம மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம நார்மலாலாம் ஆஃபில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற சவுண்ட் கிளாரிட்டி நீங்களே பாருங்கள். அடுத்தது நம்ம ஹெல்மெட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேசுகிறது எல்லாமே மைக்கில் தான் பேச போகிறேன். ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ணிட்டேடான்னு பார்க்காதீங்க. நேற்று அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்துடலாம். நேற்று ஈவினிங் வந்தது. அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்துடலான்னு ஓப்பன் பண்ணேன். ஆனால் என்ன ஃப்ரேமில் இது வரைக்கும் கவர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் கவர் ஆகலை. நான் ட்ரிப்பாயில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பார்க்காம ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு இப்போ இதை பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி நேற்று. உள்ளே எனக்கு ஹெல்மெட் பிடிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் ரிட்டர்ன் தான் போட போகிறேன். என்ன பிராண்ட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வீகாஸ் பிராண்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். ஹெல்மெட் மட்டும் தான் வந்துச்சு, அதெல்லாம் வரல. ஒரு பை தான் தந்தாங்க, கவர்லாம் தரல. கவர் போட்டு வச்சுருந்தா கூட கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்கும் அழுக்காகாமல். ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ரெட் கலர் போட்டிருந்தேன். கம்ஃபர்ட் ஒன்றும் பெருசாக இல்லை, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆஃப்லைனில் வாங்குற அளவுக்கு கம்ஃபர்ட் இல்லை. ஹெல்மெட் ஆஃப் ரோட் ஹெல்மெட் தான் வாங்கியிருக்கேன். வைசர் ப்ளைன் வைசர் தான் இருந்தாங்க. பிளாக் வைசர் கிடையாது. பிளாக் வைசர் நம்ம மாற்றினா 200-300 வரும். உள்ளே ஒரு பிளாக் வைசர் இருந்திருக்காங்க. ஆனால் அது விசிபிலிட்டி அவ்வளோ ஒன்றும் கிளியராக இல்லை. கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நான் போட்டு காமிக்கிறேன். ஹெல்மெட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. லூஸ் இருக்குது. ஆஃப்லைனில் வாங்கினா இந்த சின்னலாம் நல்லா டைட்டாக இருக்கும். இப்படி வெளியே வராத அளவுக்கு ஆஃப்லைனில் இருக்கும். ஆனால் ஆன்லைனில் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பிளாக் வைசர் போட்டாங்கன்னா ஒன்றும் கிளியரன்ஸ் இல்லை. வெளியே எப்படி இருக்குன்னு தெரியல. கிளியரன்ஸ் நான் ரூம்குள்ளே இருக்கேன். ப்ளைன் வைசர் ஓகே, ப்ளைன் வைசர் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் பிளாக் வைசர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. நான் ஏன் இந்த ஹெல்மெட் வாங்கினா, இதுக்கு முன்னாடி ஹெல்மெட் இல்லைடா, ஹெல்மெட்டில் தான் வண்டி ஓட்டியான்னு கேட்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஸ்டீல் பேர்டோட பிராண்டில் புல்லட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஹெல்மெட் வச்சுருந்தேன். ஆனால் இது ஓவர் வெயிட்டாக இருக்குது. தலையில் போட்டால் கொஞ்சம், அதுக்கு மேலே இது கொஞ்சம் எனக்கு சின்னதாகிடுச்சு. இந்த இடத்துல இடிக்குது. அதனால் நான் இப்போ ஹெல்மெட் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ ஆஃப் ரோட் ஹெல்மெட் வாங்கலான்னு பிளான் பண்ணி தான் இதை ஆர்டர் போட்டேன். ஆனால் இது கலர் பேசிக்காக இந்த கலருக்கு இந்த கலருக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் எனக்கு பிடிக்கலான்னு ரிட்டன் போட்டு வேறு கலர் போட்டிருக்கேன். இதோட குவாலிட்டி ஆனால் இது பக்காவாக இருக்குது. கீழே வந்தாலும் நம்மளுக்கு அடி விழாது, அந்தளவுக்கு இருக்குது. இந்த ஹெல்மெட் அவ்வளோ ஒன்றும் எனக்கு குவாலிட்டியே தெரியல. இருந்தாலும் ப்ராப்ளம், நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். நான் கலர் மாற்றி யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹெல்மெட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுதான் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஹெல்மெட்டு, ஸ்டீல் பேர்ட் பிராண்டு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இதில் டிசைன்லாம் எனக்கு தெரில. இதில் இதோ இந்த பட்டன் யூஸ் பண்ணால் உள்ளே இருக்க வைசர் ஓப்பன் ஆகும். அந்த வைசரோட இந்த வைசர் ரொம்ப க்ளீனாக இருக்குது. விசிபிலிட்டியும் நல்லா இருந்தது. ஹெல்மெட் இது மேலே இருக்கிற வைசர் ப்ளைன் வைசர் தான். இதை நான் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் மோட்டோ விலாகிங் கிடையாது. நான் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எங்கேயாச்சும் வெளியே போவேன் லாங்கில். அதனால் எதுவும் இது பண்ணல. இங்கே ஏர் சர்க்குலேஷனுக்கு இங்கே ஓப்பனிங் இருக்குது. கீழேயும் ஓப்பனிங் இருக்குது ஏர் சர்க்குலேஷனுக்கு. இதை நான் போட்டு காமிக்கிறேன். வந்துட்டியா? இந்த ஹெல்மெட் பாருங்கள், நான் இழுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரல. இந்த சின் கிட்ட எனக்கு டைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலலாம் இது அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஸ்பான்ஸ் கம்மியாகிடுச்சு. இழுத்தாலும் வெளியே வரல. இந்த ஹெல்மெட்டு லாக் பண்ணுறதுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்குது. அதுக்கு குவாலிட்டின்றப்பையும் நல்லா ஸ்டீல் மாதிரி இருக்கா. இந்த பழைய புதுசாக வாங்கின ஹெல்மெட் ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி அழுத்தின மடுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நான் வேறு ஹெல்மெட் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கலாமன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கு மைக் குவாலிட்டிக்காக இந்த வீடியோ எடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.